இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வச்சாலும் வச்சாங்க ஒரே சண்டை தான். வீடு முழுக்க வந்து ஒரே பரபரப்பாக இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒற்றுமையாக அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அப்படின்னு இருந்துட்டு இருந்தவங்களாம் இந்த ஒரு டாஸ்க் வந்த பிறகு வந்து ஆளுக்கு ஒரு திசையில் பிரித்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு மூணாவது ப்ரோமோன்றது வந்துருக்கு. ப்ரோமோ கிடையாது, அந்த கிளிப்பையும் வந்து பார்த்தாச்சு. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து ஜாக்லினும் பவித்ராவும் வந்து போட்டி போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ பவித்ரா வந்து கீழே இருந்திருக்காங்க, ஜாக்லின் வந்து மேலே இருந்திருக்காங்க. ஸோ கல்லை காப்பாற்றுறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து பவித்ராவுக்கு வந்து வலி தாங்க முடியல அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாக்லினை பிடிச்சி கடிச்சிருக்காங்க. அது கையில் கடிச்சாங்களா காலில் கடிச்சாங்களா தெரில, ஆனால் வந்து கடிச்சிட்டாங்க. கடித்த உடனே வந்து அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. மஞ்சரி வந்து கத்திட்டே வந்தாங்க. ஜாக்லினை வந்து பவித்ரா கடிச்சிட்ருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பவித்ரா வந்து நான் கடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லினும் வந்து டென்ஷன் ஆகி பவித்ரா நீ பண்ணது வந்து பெரிய தப்பு அப்படின்ட்டு ஒரு பேட் வேர்டு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பவித்ரா வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் கடைசியில் சொன்னாங்க எனக்கு வேறு வழி தெரியல, என்னை போட்டு அப்படி இருக்கிறப்ப என்னால் வந்து வலி தாங்க முடியாமல் தான் வந்து கடிச்சிட்டேன். நான் சொல்லி பார்த்தா நான் உதறி பார்த்தா என்னால் வந்து முடியல, வேறு வழி இல்லாமல் தான் வந்து கடித்தேன் அப்படின்னு வந்து சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மஞ்சரி வந்து ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க எனக்கு கூட தான் வந்து அன்ஷிதா என் மேலே இருந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தா, எனக்கு தான் வந்து வலி தாங்க முடியல, ஆனால் நான் வந்து கடிக்கலாம் கிடையாது, நீ கடிச்சிருக்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது, கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறும் அப்படின்னு வந்து அங்கே வந்து மஞ்சள் வந்து பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஜாக்லினையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே வந்து பவித்ராவுக்கு வந்து வலி தாங்க முடியாமல் தான் கடிச்சாங்களா இல்லை வேறு காரணத்துக்காக கடிச்சாங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் அங்கே இருந்தால் எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து தெரியுது. இந்த வந்து ஒரு டாஸ்க் அப்படின்றது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு. எல்லாரையுமே வந்து பிளேம் பண்ணுறது யாருன்னா சௌந்தர்யாவை தான் பிளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயத்தில் வந்து அவங்க பேர் தான் வந்து அடிபட்டு இருக்கு. இப்போ பவித்ராவும் வந்து கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்த விஷயத்தில் கூட வந்து ஜெஃப்ரி வந்து தீபக் வந்து தள்ளி விட்டுட்டார். பவித்ரா பண்ணது வந்து சரியாக தப்பான்றது வந்து மறக்காம வந்து காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் வீடியோக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.